பார்க்காத பாவியாகி விட்டேன் இறைவா. எனக்கு இந்த நிலைமை வர வேண்டுமா ஆண்டவா? இறைவா இறைவா, இந்த நிலைமை எதிர்க்க வரக்கூடாது ஆண்டவா. என்னை 10 மாதம் 300 நாள் சுமந்த தாய் என்னை பெற்றெடுத்த உடனே பெற்ற கடனை தீர்த்து விட்டு சென்று விட்டார். இந்த பாவி நான் சிற்றன்னையிடம் மகளாக வளர்ந்து படாத துன்பங்களை படுகின்றேனே. அம்மா, நான் பிறக்கும் போதே இருந்திருக்க கூடாதா? உன் கருவிலே கலந்திருக்க கூடாதா? அம்மா, உன் முகத்தை பார்க்காத பாவியாகி விட்டேனே ஆண்டவா இறைவா. தாயைத்தான் பிரிந்தேன், என்னை மார்மீது தோல் மீது வளர்த்த தந்தையும் பிரிந்து விட்டேனே. சித்தனிடம் ஒப்படைத்து விட்டு காசி யாத்திரை சென்று விட்டாரே. அப்பா, நீ இருந்தாவது என் குறையை கேட்டிருக்க மாட்டாயா? அப்பா, எங்க அப்பா நீ இல்லைனா எங்களை ஆதரிக்க யார் இருக்கா? புது வேட்டி வாங்கி வந்தோ அப்பா, உன்னை புதை செய்யணும் பார்ப்பதற்கா? மனவரப்பா, எத்தனை பிறவியோ இனி அப்பா, இனி உன்முக
சமாதிக்கு வந்து இந்த மணல் மாலை சூடிவிட்டு அதன் பிறகு அரண்மனைக்கு செல்ல வேண்டும் அல்லவா? ஐயா எங்களை தேடி
தேடின்னு வரது எதற்காக எங்கெல்லாம் தேடி நானு என்ன ஆயிடுச்சு? சனி திட்டு மாட்டினுக்கிறிய அந்த பொறும்போக்கு உன்னை அடிச்சு சாவடிக்கு போகுது. அது வீட்டுல ஆளை காணும், வேலை செய்யல, வெட்டி செய்யலன்ட்டு ஒரே அட்டுழியம் பண்ணி வருது. அப்படியா? நீ காணும் தேடி வருது. வாமா போலாம். இருந்து ஓராண்டு காலமாகி விட்டது. அவர்களுக்கு நினைவிடார். சரி, என்னால் முடித்தது அரண்மனை உள்ள மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து தாயின் கல்லறைக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். வந்த வேலை முடித்தது. என்னை யார் அழைத்தார்கள்? சித்தி சித்தி வர சொல்லிக்குதுமா. அப்படியா? ஆமா ஆமா. என் சித்தி கோபமா இருக்கிறாங்களா? ரொம்ப கோபமாகுது. அப்படியா? அடிச்சு வாயில் போட்டுக்கு சித்தியை பார்க்கலாம். முண்டலத்தியா